ஹலோ. சொல்றா. ஹாப்பி மென்ஸ் டே. புரியலடா. ஹாப்பி மென்ஸ் டே. நன்றி. சேம் டு யூ டா. டேய் போய்டா. வெல்கம் பேக் டு பேபி ஆர் வாட்சிங். நான் உங்க கோமதி தேசிங். மென்ஸ் டே அப்படின்றது எல்லாருக்கும் இப்போ சமீப காலமா மென்ஸ் டே அப்படின்றது பேசப்பட்டுட்டு இருக்கு. எல்லாரும் விஷ் பண்றாங்க, கால் பண்றாங்க, ஓகே அப்படின்னு சொல்லலாம். இப்போ நானே இன்னைக்கு மார்னிங் வந்துட்டு சில பேருக்கு கால் பண்ணி பேசும்பொழுதோ இல்லை குரூப்ல விஷ் பண்ணும்பொழுதோ இன்னைக்கு மென்ஸ் டேவா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கா, இன்னைக்கு ஆஃபீஸ் வந்தோடனே ரெண்டு பேருமே மென்ஸ் டேன்னு ஒரு விஷயம் இருக்கா, அப்படிலாம் ஒரு நாள் வச்சிருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேள்விகள் வருது. ஸோ மென்ஸ் டே வந்து பெரும்பாலும் நம்ம பேசல அப்படின்றது தான் உண்மை. நம்ம வந்து என்னதான் வந்துட்டு சில ஆண்கள் வந்துட்டு தப்பானவங்களா இருந்தாலும், நம்ம சொல்றோம்ல, நாட் மென் பட் ஆல்வேஸ் மென் அப்படின்னு சொல்றோம்ல. ஆண்களுடைய இன்னொரு பக்கமோ, இல்ல ஒரு உலகம் இருக்கு அப்படின்னா, எல்லாமே நல்லதா நடந்துற போறது கிடையாது. எல்லாமே கெட்டதாவும் நடந்துற போறது கிடையாது. அதே மாரி தான் மனுஷங்களும். இப்போ ஒரு பீப்பிள் இருக்காங்க, ஒரு பையன் இருக்கான், இல்ல ஒரு பொண்ணு இருக்காங்க அப்படின்னா, அவங்க நல்லவங்களா மட்டும் இருக்கணும் அப்படின்றது இட்ஸ் நாட் அ பாசிபிள் திங். அந்த ஒரு கெட்டவங்களுக்காக நம்ம எல்லா ஆண்களையுமே வந்துட்டு தப்பா பார்க்குறோம். டு பி ஃபிராங்க் இது உண்மை. நெறைய இடங்கள்ல சில பெண்களுமே தப்பு பண்றாங்க அப்படின்னும்பொழுது, "என்னடா இந்த பொண்ணு" அப்படின்னு வந்து சில பெண்கள் கொந்தளிக்கிறது என் காதுல விழுது. பட் ஸ்டில் வி ஹேவ் டு டாக் அபௌட் திஸ் ரைட். ஆட்களுக்கு வந்து ஆண்கள் வந்து தப்பானவங்க, ஆண்கள் வந்து தப்பானவங்க. ஆமா, ஆண்கள் தப்பானவங்க. ஆனா எல்லா ஆண்களும் தப்பானவங்களா அப்படின்னு கேட்டா கேள்விக்குறி. நீங்க அப்படியே தப்பானவங்கன்னு சொல்லிட்டு உங்க வீட்டுக்கு போங்களேன். உங்க அப்பா இருப்பாங்க, உங்க அண்ணன் இருப்பாங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஏதோ ஒரு வட்டாரத்துல உங்கள சுத்தி ஏதோ ஒரு ஆண் நண்பரோ, இல்ல வந்துட்டு காதலனோ, இல்ல அப்பாவோ யாரோ ஒருத்தவங்க உங்கள சுத்தி இருந்துட்டே தான் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே தப்பானவங்களா அப்படின்னு கேட்கும்பொழுது, ஆப்வியஸ்லி நாட். எல்லாருமே தப்பானவங்களா இருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம ஏதோ ஒரு ஆணால, யாரோ ஒருத்தவங்க பண்ற தப்பால, யாரோ ஒருத்தவங்க பண்ற கெட்ட காரியத்தினால நம்ம எல்லாரையுமே என்ன பண்ணிடுறோம் அப்படின்றா, ஓகே ஆண்கள்லாம் இப்படிதான், எல்லா ஆண்களும் இப்படிதான் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துரும். இவ்ளோ பேசுறேன்ல, நானே அப்படிதான். எஸ். ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடியோ, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியோ எனக்கு வந்து ஒரு பையனால ஒரு ப்ராப்ளம் அப்டின்னா, ஐ வாஸ் லைக் ஓகே எல்லா பசங்களும் இப்படிதான். ஒரு பையன் இப்படி இருக்கான் அப்படின்னா, எல்லா பசங்களும் இப்படிதான். எல்லா பசங்களும் இந்த மாதிரி வொர்ஸ்ட்டான கேரக்டர் தான். இந்த மாதிரி சீப்பான பிஹேவியர் தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு தாட்ல தான் நானும் இருந்தேன். அங்கருந்து வெளிய வந்ததுக்கு அப்புறம் ஒரு இடத்துக்கு போகும்பொழுதோ, இல்ல வொர்க் பண்ணும்போது, ஒரு 3 இடத்துல வொர்க் பண்றேன். 3 இடத்துலயுமே ஃப்ரீலான்சிங் தான். அங்க இருக்க எங்கேயுமே பெண்கள் கிடையாது. நான் மட்டும் தான் பொண்ணு. பட் ஸ்டில் அங்க இருக்க ஆண்கள் வந்து என்ன சேஃப் அண்ட் செக்யூரா பார்த்துக்கிறாங்க. இப்போ இங்க ஆகட்டும், இல்ல மற்ற விஷயங்களே ஆகட்டும், இப்ப டைரக்ஷன் டீம்லயே ஆகட்டும், எங்களுடைய டைரக்ஷன் டீம்லலாம் ஃபுல்லா பசங்க. 8லருந்து 9 பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே என்ன பார்த்துக்கிற விதம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. எந்த ஒரு இடத்துலயும் தப்பான ஒரு பார்வையோ, எந்த ஒரு இடத்துலயும் தப்பான ஒரு பேச்சோ, லிட்டரலா தே ஆர் ட்ரீட்டிங் மீ லைக் அ பாய். இப்ப கால் பண்ணி ஹாப்பி மென்ஸ் டே அப்படின்னா, விஷ் யூ த சேம் அப்படின்ற அளவுக்கு ஆன்சர் வருது. சோ தட் எல்லா ஆண்களையும் நம்மளால தப்பு சொல்ல முடியாது. சில பெண்கள் சொல்லலாம், "நீங்க என்ன ஆண்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க? அப்படி என்ன உங்களுக்கு ஆண்கள் பண்ணிட்டாங்க? ஆண்களும் நல்லது தான் பண்ணியிருக்காங்களா?" அப்படின்றத நெறைய பேர் கேட்கலாம். இப்ப நெறைய பேருக்கு கோவம் கூட வரும். எல்லா ஆண்களும் நல்லது பண்ணல. அதே மாரி எல்லா ஆண்களும் கெட்டதும் பண்ணல. சில ஆண்கள் இருக்காங்க அப்படின்றது தான் விஷயம். அண்ட் அத வந்து அவங்க பெருசா பண்ணலல்ல. விமென்ஸ் டே அப்படின்னு வரும்பொழுது நெறைய பெண்கள் ரெடியா இருக்காங்க. ஓகே ஒரு விமன் அப்படின்ற ஒரு திங்குக்கு வந்து ரெடியா இருக்காங்க. செலிப்ரேட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. இன்னைக்கு காலையில இருந்து நான் பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு 10லருந்து 15 பேர் கிட்ட விஷ் பண்ணியிருப்பேன். அவங்களுடைய முதல் கேள்வி என்ன அப்படின்னா, "மென்ஸ் டேன்னு ஒண்ணு இருக்கா? இப்பல்லாம் ஒண்ணு செலிப்ரேட் பண்ணுவாங்களா? பரவாயில்லையே! தேங்க்ஸு. நீங்க தாங்க எனக்கு ஃபர்ஸ்ட்டு சொல்றீங்க. இது எனக்கு இப்ப தான் தெரியும்." அப்படின்னு சொல்ற ஆண்களுமே இருக்காங்க. ஸோ இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத பார்க்கலாம். இப்ப ஜெராம் டேலர் சிங் அப்படின்றவரு தன்னுடைய அப்பாவுக்காக அவர் வந்து அவங்க அப்பா வந்து ஒரு பாசிட்டிவ் மாஸ்குலினிட்டி கொண்ட ஒரு அப்பா. அண்ட் தென் ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு ஆண். ஸோ 2 விஷயமா திங்க் பண்றாரு. ஒண்ணு பெண்களுக்கான விமன் திங் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. பட் சில நல்ல ஆண்களும் இருக்காங்கல்ல. ஏன் அவங்களுக்கு அப்ரிசியேஷன், அவங்களுக்கு பாசிட்டிவ் திங், அவங்களுக்கு கேரிங், அவங்களுக்கு மென்டல் ஹெல்த் சேவ் பண்ற மாரி எந்த விஷயமே இல்ல. நவம்பர் 19 1999க்கு அப்புறம் எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆகுது. இந்தியா, யுஎஸ்ஏ மற்ற நாடுகள்ல எல்லா இடத்துலயும் இது வந்து பேசு பொருளா மாறுது. எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் விஷ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. பெரிய இடங்கள்ல விஷ் பண்ணுவாங்க. அதாவது காலேஜஸ் இல்ல வந்து ஆஃபீஸ், வொர்க் ஸ்பேஸ் இந்த மாதிரி இடங்கள்ல அது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இந்தியாலயே சில இடங்கள்ல எல்லாருமே விஷ் பண்ண ஆரம்பிச்சாங்க. போன வருஷம்லாம் வந்துட்டு லிட்டரலா காலேஜஸ்ல, ஸ்கூல்ஸ்ல எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் இது இன்ஸ்டால வந்து நெறைய ரீல்ஸ்லாம் வந்து ட்ரெண்டிங்கா போயிட்டு, ட்ரெண்டிங்கா இருந்துட்டு இந்த மாரியான தருணம். ஸோ
விமன் ஆர் ரெடி டு செலிப்ரேட் மென்ஸ் திங். ஒரு மென்னோட விஷயம் இருக்கு அப்படின்னா, ஆண்களுக்கான ஒரு நாள் இருக்கு அப்படின்னா, அது விமன் வந்து செலிப்ரேட் பண்ண ரெடி ஆகுறாங்க அப்படின்னும் பொழுது, அது உண்மையாவே பாராட்டத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு தான் நான் பார்ப்பேன். ஏன்னா, ஒரு ஆணால, ஒரு ஆண் பண்ற தப்பால எல்லா ஆண்களையும் குற்றம் சொல்றது அப்படின்றது இட்ஸ் நாட் அ குட் திங். நீங்க போயிட்டு வந்து ஒரு ரேபிஸ்ட் கிட்டயோ, இல்ல வந்துட்டு ஒரு கெட்டவன்கிட்டயோ, ஒரு கொலைகாரன்கிட்டயோ, இல்ல வந்து உங்கள மென்டலி, பிசிக்கலி டார்ச்சர் பண்ற ஒரு சைக்கோபாத் கிட்டயோ நீங்க போய் ஹேப்பி மென்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ண தேவையில்ல. லிட்டரலா நீங்க லவ் பண்றீங்க அப்படின்னா, சில கேர்ள்ஸ் இருக்காங்கல்ல, லவ் பண்றாங்க அப்படின்னா, அவங்க பாய் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அவங்க பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு மென்டலா டார்ச்சர் பண்றது, பிசிக்கலா டார்ச்சர் பண்றது, ஒரு சண்டைன்னு வந்தா கழுத்த பிடிக்கிறது, கால பிடிக்கிறது, இந்த மாரி ஆண்கள்ட்ட போயிட்டு, நீங்க இன்னைக்கு மென்ஸ் டே அப்படின்றதுக்காக கால் பண்ணி ஹேப்பி மென்ஸ் டே அப்படின்னும் பொழுது, நீங்க ஹேப்பி மென்ஸ் டே சொன்னாலுமே, அவன் வந்துட்டு டிசர்வா அப்படின்னு கேட்டா, நோ. ஹி இஸ் நாட் டிசர்வ் ஃபார் தட் திங். பட் அதர் தென் தட் இத தவிர்த்து நல்ல ஆண்கள் இருப்பாங்கல்ல, எவ்ளோ நைட் வந்துட்டு நம்ம ஆட்டோல போயிட்டு இருக்க அப்படிங்கும்போது, நேத்து ஒரு ஸ்டோரி பார்த்தேன். என்ன அப்படின்னா, ஒரு பெர்சன் வந்து ஆட்டோல போயிட்டு இருப்பாங்க. ஆட்டோ வந்து ரிப்பேர் ஆயிடும். அந்த இடத்துல வந்துட்டு ஸ்டக் ஆயி நின்றுவாங்க. அது வந்து ஒரு ராபிடோ ரைடு. அவங்க நெனச்சிருந்தாங்க அப்படின்னா, அந்த ஆட்டோக்காரர் நெனச்சிருந்தாரு அப்படின்னா, நீங்க வந்து ரைட மூவ் பண்ணிக்கோங்க. ரைட கேன்சல் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா, அவர் அத சொல்லல. அத சொல்லாம என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, அந்த ஆட்டோ ரெடி பண்ணி அவரே கூட்டு போய் அரவுண்ட் 2:00 2 மணி போல அந்த பொண்ணுடைய வீட்ல சேஃபா விட்டுருப்பாரு. இந்த மாதிரியான ஆண்களும் இருக்காங்க. நம்ம வந்துட்டு என்னதான் வந்துட்டு ஆண்கள் தப்பானவங்க, சில ஆண்கள் இருக்காங்க அப்படின்னு பேசினாலும், ஸ்டில் வி ஹேவ் திஸ் கைண்ட் ஆஃப் ஜெம்ஸ் ஆல்சோ ரைட். ஸோ அவங்களுக்கு மட்டும் விஷ் பண்ணி, அவங்களுடைய மென்டல் ஹெல்த்த வந்து சேஃபா பார்த்துக்கிறது அப்படின்றது நம்மளுடைய கடமை. நீங்க மறுத்தாலும் அதான் உண்மை. அவங்கள வந்துட்டு சேஃபா பார்த்துக்கணும் அப்படின்றது உண்மையாவே நம்மளோட கடமை. எத்தன அப்பாக்கள், எத்தன அண்ணாக்கள் இன்னும் வீட்ல சொல்லாம நீங்க நெனச்சிருக்கீங்களா? பொண்ணுங்க ஈஸியா அழுதுருவாங்க. ஒரு ப்ராப்ளம் இல்ல வந்து ஒரு ஆஃபீஸ்ல, காலேஜ்ல எந்த ஒரு இடத்துலயா இருந்தாலுமே, அவங்களுக்கு வந்து அழறதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சுருவாங்க. ஆனா ஆண்கள் அவ்ளோ சீக்கிரம்லாம் அழ மாட்டாங்க. அவ்ளோ சீக்கிரம் இல்ல, அழவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு சொசைட்டி வந்து ஒரு பேர் வச்சிருக்கு. நீ அழக்கூடாது, நீ ஆம்பள, நீ அழக்கூடாது. நம்ம அடிக்கடி பார்ப்போம்ல ஒரு ரீல்ஸ், ஆண் அப்படின்ற ரீல்ஸ் வந்து. ஸோ அது உண்மதான். நீ வந்து அழக்கூடாது. ஆம்பள அப்படின்னும்பொழுது நீ ஈஸியா அழக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவங்களுக்குள்ள சொசைட்டி வந்து திணிச்சுருச்சு. அவங்களுமே என்ன பண்றாங்க அப்படின்னா, ஓகே ஆம்பளன்னா கம்பீரமா இருக்கணும். ஆண்னா இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு சரவுண்டிங்ஸ்லயே வளர்ந்துடுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க ஃபுல்லா ஸ்டோன் ஆனதுக்கப்புறம் அவங்களால வேற யார்ட்டயும் எதுவும் சொல்ல முடியாது. எந்த விஷயத்தையும் ஷேர் பண்ண முடியாது. எவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயமா இருந்தாலுமே, அவங்க அந்த விஷயத்த அவங்களுக்குள்ளேயே தான் வச்சிருப்பாங்க. இன்க்ளூட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ள கூட அவங்களால ஷேர் பண்ண முடியாது. மேபி ஒரு ஆண் வந்து ஒரு அவ லவ் பண்ற பொண்ணுகிட்டயோ, அவங்க அம்மாகிட்டயோ ஷேர் பண்ணிடலாம். ஆனா ஃப்ரெண்ட்ஸ்குள்ளலாம் வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்டின்னா, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட சரவுண்டிங்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்டின்னா, "டேய் இதெல்லாம் ஒரு விஷயம் சும்மா போடா" அப்டின்ற மாரி இருக்கும். இப்ப நானே போயிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்டின்னு சொல்றேன் அப்டின்னா, அப்ப அவங்களுமே என்ன எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க அப்டின்னா, "ஆமா இதெல்லாம் ஒரு விஷயம். போடா போய் வேலைய பார்றா" அப்டின்ற மாரி. பட் டீப் டவுன் அவங்க கேர் பண்ணுவாங்க. அவங்களுடைய கேரிங் எதுவா இருக்கும் அப்டின்னா, உன்ன வந்து மாத்துறது, வேற பாத்துக்கு வந்து உன்ன டர்ன் பண்ணி விடுறது, உன்ன மூட வந்து கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்றது, இந்த மாதிரி தான் அவங்களுடைய கேரிங்லாம் இருக்கும். நம்ம வந்து பக்கத்திலேயே இருக்கணும், கூடவே இருக்கணும் அப்டிலாம் நெனச்சா தே காண்ட். அது வந்து அவங்களுடைய லவ்வோ, கேரோ அது கிடையாது. அவங்களுடைய கேர்லாம் வந்துட்டு நீ ஒரு சோகமான மூட்ல இருக்க அப்டின்னா, உன்ன கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்றது. நீ ஒரு நல்ல வைப்ல இல்ல, ஒரு கெட்ட வைப்ல இருக்க அப்டின்னா, உன்ன நல்ல வைபுக்கு மாத்துறது. இந்த மாதிரியான ஆண்களுமே இருக்காங்க. ஸோ ஹேப்பி மென்ஸ் டே ஃபார் ஆல் த மென் ஹூ இஸ் ரெடி டு டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் அண்ட் எவ்ரிதிங். ஏன்னா சில ஆண்கள் வந்து இங்க ரெஸ்பான்சிபிலிட்டீஸே எடுக்காம நான் வந்து அப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்ற மாரிலாம் இருக்காங்க. பட் ஸ்டில் சம் பீப்பிள் ஆர் ரெடி ஃபார் தட் ரைட். அவங்களுக்காக இந்த வீடியோ.